திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றியும் வேறொன்றுக்கும் இந்த இடத்துல வரான். இந்த வசனம் நமக்கு எத்தனை பேருக்கு இந்த இடத்துல தெரியும்? விசுவாசத்திலே மக்களை நீங்க தெளிவாக இந்த இடத்துல கற்றுக்கொள்ளும்படியாக பிசாசுனுடைய வேலை திருடுவது, கொள்வது, அழிப்பது தவிர வேறொன்றும் இந்த இடத்துல இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறவனாய், உங்களுடைய வாழ்க்கையினுடைய சமாதானங்களை, சந்தோஷங்களை இந்த இடத்துல அழிக்கிறவனாய், ஆம், மிக நிச்சயம் உங்களுடைய ஆத்மாவை கொல்ல விருப்பம் உடையவனாய் ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் தன்னுடைய வேலையை மிக சரியானதாய் சிறந்ததாய் செய்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அழிக்க அவன் வகை தேடுகிறவனாக. ஆனா தேவனுடைய திட்டமானதுன்னு, தேவனுடைய விருப்பமானதுன்னு நம்முடைய வாழ்க்கைக்கான சிறந்ததை, ஜீவனை, பரிபூரணத்தை இந்த இடத்துல கொடுப்பது. மக்களே, இந்த விசுவாசத்தில் தான் நான் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறேன். யுனிவர்சல் ஆலயத்தினுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நான் இந்த நேரம் உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையானது அழிவிலிருந்து ஆசீர்வாதமான ஒன்றாய் மாற்றிக்கொள்ளும்படி பிசாசு எப்படியாக ஒருவருடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறான், அதனுடைய அடையாளங்களானதல்ல, நீங்களே அதனுடைய அடையாளங்களை பாருங்கள். இப்பொழுது உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் மிக நிச்சயமாக இது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒன்றா இந்த இடத்துல இருக்கலாம். இந்த புது வருஷத்திற்குள்ளாக நான் இந்த இடத்துல இருக்கேன். ஆனா என் வாழ்க்கை இன்னும் பழையதாகவே இந்த இடத்துல இருக்கு. அதே மன அழுத்தம், அதே தற்கொலை எண்ணங்கள், அதே கெட்ட கனவுகள், பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, என்னுடைய வாழ்க்கையில எதையுமே நான் சிறந்ததா இந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க பார்த்தது போல பிசாசு எப்படியாக இந்த இடத்தில் அவனுடைய வேலைகளை மக்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல அனுமதிக்கிறான் அல்லது இந்த இடத்துல நுழைக்கிறான். அதனுடைய அடையாளங்களை பார்த்தீர்கள். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய பிரச்சனைகளும் அவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைய விரும்புகிறான் என்பதை இந்த இடத்துல காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள் தான். சில நேரம் மக்கள் சொல்றீங்க, எனக்கு தொடர் தலைவலி, நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த தலைவலியை சந்திக்கிறேன். மிக நிச்சயம் தலைவலியானது இந்த இடத்துல இயல்பானது. ஒரு நாள் இந்த இடத்துல வருது, நம்ம அதிகமா வேலை செய்யும் பொழுது, இல்ல சரியான தூக்கம் இல்லாத பொழுது, இப்படியான தலைவலி நீங்க மாத்திரை எடுப்பீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல ஓய்வு எடுப்பீங்கன்னா சரியாகும். ஆனா சிலர் நீங்க இந்த இடத்துல சந்திக்கிற இந்த பிரச்சனை யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் மாத்திரைகள் எடுத்தேன், சிகிச்சைகள் எடுத்தேங்க, நான் இந்த இடத்துல டாக்டர்கிட்ட போனேன், நான் இந்த இடத்துல இதை செய்த அதை செய்தேன், எல்லா வழிகளையும் செய்து பார்த்தேன், நான் இன்னும் ஓய்வு கூட எடுக்க முயற்சிக்கிறேன், ஓய்வும் எடுத்து பார்த்தேன், இன்னும் இந்த தலைவலியானது போல. இது எதனுடைய அடையாளம்? அசுத்தத்தினுடைய தலையிடுதல். ஆம், அசுத்தத்தினுடைய தலையிடுதல். இந்த அசுத்தமானவன் உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க, அவன் இந்த உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக நுழைய வழி தேடுகிற ஒருவனா இந்த இடத்துல இருக்கிறான். இது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க அப்படியே சொல்றீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பில் தேவன் உங்களை சுத்திகரிக்க நீங்க வரவேற்கப்படுறீங்க. எந்த விதமான ஆவிக்குரிய பிரச்சனையை நீங்கள் கடந்து போகிறவராய் இந்த இடத்தில் இருந்தாலும், ஆவிக்குரிய மருத்துவர்களின் மருத்துவராய் ஆண்டவராக இயேசு உங்களை இந்த இடத்துல விடுதலையாக்க தயாராக இருக்கிறார். எனவே இதன் நாளில் இந்த புது வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆவிக்குரிய சுத்திகரிப்பு.
எல்லா எதிர்மறையான சக்திகளிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விசேஷமான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, இந்த ஆவிக்குரிய முழு சுத்திகரிப்பு உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த நடக்கும்படி பாஸ்டர், இது சாத்தியமா? நான் விடுதலையாக்கப்பட முடியுமா? என்னுடைய வாழ்க்கை இந்த அழிவிலிருந்து, பலகீனத்திலிருந்து, தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவனால நீக்க முடியுமா? ஒரு கேள்வி. தேவனால முடியாத காரியம் ஏதேனும் விதத்துல உண்டா? தேவனால முடியாத விஷயம் ஏதாச்சும் விதத்துல இருக்கா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இந்த இருக்கிறார். மக்களே, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இந்த இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த வேலையானதை இந்த செய்ய நீங்கள் அனுமதியானதை இந்த கொடுப்பீர்களே ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைவார், விடுதலையாக்குவார். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியே இந்த பெண்ணுக்கு செய்தது போல. ஏன்னா இந்த பெண்ணுடைய ஆத்மாவை ஏறக்குறைய பிசாசு நரகத்திற்கு இந்த எடுத்து சென்றவனா இந்த இருந்தான். ஏறக்குறைய இந்த பெண்ணை இந்த அவன் முழுமையாய் ஆட்கொண்டவனாய் ஆத்மாவை திருட மிக பலனானவனாய் வேலை செய்தான். ஆனா தேவன் இந்த பெண்ணுக்கு என்ன செய்தார்? இன்று இந்த பெண் இங்கு சாட்சியா இந்த இருக்கும்படி இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பு இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் எப்படியா நடந்தது? இந்த அசுத்தத்திலிருந்து இவர் எப்படி விடுதலையாக்கப்பட்டார்? சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய உடம்புல 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருக்கு. நான் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட என்னுடைய சொந்த ரத்தத்தை குடிப்பதற்கு எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும் இந்த புகைப்படம் எல்லாமே வினோதமா இருக்குன்னு. ஆனா இது வெளிப்படுத்துது எனக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருந்ததுன்றது. இது எல்லாவற்றையும் நானே என்னுடைய சொந்த உடம்புல செய்தேன். ஏன்னா எனக்குள்ளாக இருந்த வெறுப்பை வெளியெடுக்கிறதுக்காக. எனக்கு 6லேருந்து 7 வயசு இருக்கும் பொழுது நான் பாலியல் துன்புறுத்தலால பாதிக்கப்பட்டிருந்தேன். அது எனக்குள்ள மிகப்பெரிய ஆறாத காயங்களை கொண்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டுல நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும். என்னுடைய அம்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்ட அந்த நபர், அவர்னால ஒவ்வொரு நாளும் வீட்டுல சண்டை நடக்கும். அவர் குடிப்பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் அடிமையானவரா இருந்தார். நான் என் கண்ணால பார்த்திருக்கேன் என்னுடைய அம்மாவை அவர் கொலை செய்ய முயற்சி பண்ணது. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி எல்லா பழியும் நான் என் மேலேயே எப்பவுமே போட்டுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்குள்ளாக இருக்க எல்லா காயத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா என்னுடைய உடம்ப நான் காயப்படுத்துறது தான் ஒரே வழின்னு. நான் என்னை காயப்படுத்திட்டேன். ஏன்னா நானே நினைச்சேன் நான் உண்மையாகவே கஷ்டப்படணும் அப்படின்னு. இது நடந்ததுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உடம்பு தான் இதுக்கு விலை செலுத்தணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய உடம்பை அறுத்துக்கும் பொழுது அது ஒரு போதையை போல இருந்தது. நான் பிளேட்னால என்னுடைய கரங்கள், என்னுடைய வயிற்று பகுதியை வெட்டினது மட்டும் இல்லாம நான் என்னுடைய கையில அந்த நாடி துடிப்பு இருக்கிற இடத்துல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு குத்திருக்கேன். எனவே அதற்குள்ளாக இருக்க ஆழமான ஒரு காயம் வெளிப்படும்படியாக, அது மூலமா ஏற்படுற வலியை நான் உணர்றதுக்காக நேரங்கள் போச்சு. முன்னாடி நான் எப்படி உணர்ந்தேனோ அதே போல இனிமேலும் நான் உணரல. அப்பதான் சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு சின்ன கத்தியானது வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்னையே நான் குத்திக்க ஆரம்பிச்சேன். இந்த தழும்பு எல்லாமே வெளியே தெரியுது. ஆனா இன்னும் சில தழும்புகள் எனக்கு இருக்கு. என்னுடைய வயிற்று பகுதியில, என்னுடைய தொடையில நிறைய இடத்துல நான் கிழிச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு ஆழமா இதை செஞ்சேன். ஏன்னா என்னுடைய ஆத்துமால இருக்க வலி அப்படியே வெளியே வரணும்னு. ஒரு நாள் நான் அந்த அளவுக்கு ஆழமா அறுத்துக்கிட்டேன். என்னுடைய கையில கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். சில குரல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் நான் முடிவெடுத்தேன் என்னுடைய சொந்த ரத்தத்தையே நான் குடிக்கணும்னு. உண்மையாகவே என்னுடைய ரத்தத்துக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சேன். ஆனா மறுபடியும் நான் என் உடம்பு அறுத்துக்கிட்டது முன்னாடி போல அந்த உணர்வு எனக்கு கொடுக்கல. அதுக்கு பிற்பாடு சில வாரங்கள் நான் எப்படி மரித்து போகணும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் மறிக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என்னால சரியாவே மூச்சு விடவே முடியாம போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் மூச்சு விடுறதே ஒரு மிகப்பெரிய பாரம். என்னுடைய அம்மா தூக்க மாத்திரை எடுத்துப்பாங்க. ஒரு நாள் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது நான் எல்லா மாத்திரையுமே எடுத்து முழுங்கிட்டேன். இந்த புகைப்படம் அன்னைக்கு எடுத்ததுதான். மொத்தம் நான் 62 மாத்திரைகளை முழுங்கினேன். அதுக்கு பிற்பாடு பல மாதங்கள் நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். என்னுடைய உறவினருக்கு அனுப்பும்படியே எங்க அம்மா இந்த போட்டோ எடுத்தாங்க. அந்த காலத்துல நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா என்னால எழுந்துக்கவே முடியாது. நான் எப்போ கண் முழிச்சேனோ என்னை மனநோயாளிகள் இருக்கிற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அவங்க என்னை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க.
அந்த மாதிரி மனநோயாளிகள் இருக்க இடத்துல அவங்க குளிக்கும் பொழுது கூட அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னு. ஏன்னா என்னுடைய உயிர் அந்த நேரம் அபாயத்துல இருந்தது. எனக்கே என் மேல அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை கூட என்னால ஒழுங்கா செய்ய முடியல. அதுக்கு பிற்பாடு அங்கிருந்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா தற்கொலை செய்து கொள்ளணுன்ற விருப்பம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. நான் தொடர்ந்து என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருந்தேன். நான் என்னை மீண்டுமாக அறுத்து கொள்ள ஆரம்பிச்சேன். அது இன்னும் ஆழமா போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் என்னை அந்த அளவுக்கு ஆழமா அறுத்து கொண்டேன். அந்த நேரத்துல என்னுடைய சில நண்பர்கள் வந்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னை பார்த்தாங்க. சொல்லப்போனா உங்க தோழில ஒருத்தங்க இங்க இருக்காங்க. ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெஃப்னி, நாங்கள் அனுப்பிச்ச எந்த செய்திக்குமே சில நாட்களாக பதில் அனுப்பவே இல்லை. எனவே நான் மற்றும் என் கூட சில நண்பர்கள் எல்லாரும் முடிவெடுத்தோம் அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு. எப்போ நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனோமோ நான் உண்மையாலே அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை அறுத்து கொண்ட ஒரு நபரை முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவ வீட்டிலேருந்து நிறைய பிளேட், நிறைய கூர்மையான பொருட்கள் நாங்கள் கண்டுபிடித்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் போகும்போது எடுத்துட்டு போயிட்டோம். எனவே அவ மீண்டும் தற்கொலை செய்ய முயற்சி பண்ண மாட்டான்னு நினைச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த நாள் அவங்க எனக்கு உதவி செய்ய வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு. தேவனும் என்னை விட்டு போயிட மாட்டாருன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் தான் நான் முதல் முறையா ஆலயத்துக்குள்ளாக போனேன். வாலிப கூட்டத்தினுடைய ஒரு அழைப்பின் மூலமா நான் ஆலயத்துக்குள்ளாக போனேன். அந்த நாள் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அது இன்னைக்கு நடந்தது போலவே எனக்கு நினைவு இருக்கு. நான் பீடத்துக்கு முன்னாடி நடந்து போனேன். தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட சொன்னேன், தேவனே, என்னால இதுக்கு மேலேயும் முடியாது. நீங்க உண்மையாகவே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னா எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேலேயும் தாங்க முடியல. எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா உயிரோட வாழ்றது எனக்கு மிகப்பெரிய பாரமா இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்க. என்னை காப்பாத்துங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிமிஷம் எனக்குள்ளாக சமாதானம் வந்தது. ரொம்ப வருஷமா நான் உணராத அந்த சமாதானத்தை நான் பார்த்தேன். அந்த நாள் நான் நிம்மதியா தூங்குனேன். அந்த நாள் எனக்கு உறுதி இருந்தது, என் வாழ்க்கையை நான் தான் அர்ப்பணிக்கணும்னு. ஆனாலும் எனக்குள்ள யோசனை இருந்தது, தேவன் என்னை மன்னிக்க மாட்டார், தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு. ஆலயம் எனக்கானது கிடையாதுன்னு. ஆனா அங்க நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை இதுதான், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். அப்பதான் நான் சொன்னேன், இனிமேலும் இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? வலி, கஷ்டம், சோகங்கள், பயங்கள், தாழ்வு மனப்பான்மை. இதுல இருந்து வெளியே வர நான் கத்தி எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு நான் யாரெல்லாம் மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிச்சேன். நான் என்னையே மன்னிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக நிறைய கோபம், வெறுப்பு, நிறைய விஷயம் இருந்தது. அந்த நேரம் தான் என் வாழ்க்கையினுடைய சிறந்த முடிவை நான் எடுத்தேன். உண்மையாக மறிக்கணும்னு. ஆனா சரீரபூர்வமா இல்லை. முன்னாடி நான் முயற்சி செய்த மாதிரி கிடையாது. என்னுடைய பழைய குணங்களுக்கு மறிக்கணும்னு முடிவெடுத்தேன். அந்த நேரம் தான் புதிய ஸ்டெஃப்னி பிறந்தா. ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த நபர் பிறந்தா. அந்த நேரம் ஈஸ்டர்வேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த சிறப்பு நிகழ்ச்சி முடியக்கூடாது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம. நான் உலகத்துக்கு என்னை எந்த அளவுக்கு ஆழமா கொடுத்தேனோ அதே போல தேவனுடைய பீடத்து மேல இந்த அளவுக்கு என்னை முழுமையா கொடுத்தேன். எந்த அளவுக்கு ஆழமா அந்த பிளேட் எடுத்து என்னுடைய உடம்பை அறுத்துட்டேனோ அதே அளவுக்கு ஆழமா என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, பீடத்தை ஏறினேன், யோசிச்சுட்டே ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இந்த உலகத்துல இருக்க எதுவுமே எனக்குள்ளாக இருக்க வெறுமையை நிரப்பல. ஆனா இதோ நான் இங்க இருக்கேன். உங்களுடைய மகளா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா எனக்கு வேற யாருமே இல்லை. உண்மையாகவே யாருமே இல்லை. எனக்கு நீங்க உண்மையாகவே தேவை. நான் இங்க இருக்க, என்னை முழுமையா நான் அர்ப்பணிக்கிறேன். நான் இனிமேலும் பாவத்துல இல்லை. இந்த உலகத்துல இனிமேலும் நான் இல்லை. நான் உண்மையா மனம் திரும்பிட்டேன். இனிமேலும் எதுவுமே என் கவனத்தை திருப்பாது. நான் இங்க இருக்கேன், உங்களை தேடுறேன், உங்களை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இதுக்கு பிற்பாடு சில நொடிகளிலே எனக்குள்ளாக அந்த உறுதி வந்தது. நீ என்னுடைய மகளா மாறிட்ட இன்னையிலிருந்து. அது ஒரு மிகப்பெரிய உறுதி. முன்னாடி நான் உண்மையாகவே உணராத அந்த சந்தோஷத்தை பார்த்தேன். முன்னாடி நான் இதை உணர்ந்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், பலன் இருந்தது. என்னெல்லாம் சந்திக்கணுமோ எல்லாத்தையும் பார்க்கணும்னு தேவன் என் கூட இருந்தார். இனிமேல் நான் தனிமையில கிடையாது.
நான் இனிமேல் ஒரு அனாதை கிடையாது. எனக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பா இப்ப தேவன் தாமேவா இருக்காரு. இன்னைக்கு நான் வாலிப குழுல ஒரு பகுதியில இருக்கேன். உதவி என்ற திட்டத்துல நானும் பங்கேற்கிறேன். நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அதே போல சந்திக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் என் ஆத்துமால இருந்த எல்லா வலியுமே எடுத்து போட்டார். என் கடந்த காலம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டார். நான் முன்னாடி தொடர்ந்து கடந்த காலத்துல நினைச்சிட்டு வாழ்ந்தேன். தொடர்ந்து அசுத்தமான யோசனைகளை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நிறைய காயங்கள்னால வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா தேவன் எனக்குள்ளாக நான் சுமந்த எல்லா வலிகளையுமே எடுத்து போட்டார். இனிமேலும் எந்த தழும்புகள் காயங்களும் இல்லை, ஏன்னா தேவன் எடுத்து போட்டார். முன்னாடி நான் விரும்பினது எல்லாமே சாகணும்னு மட்டும்தான். அதே போல் நான் செய்தேன். யூனிவர்சல் ஆலயத்தினுடைய தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில மறித்தேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387338. நன்றி. மிக சரியாக இதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் விக்கல் செய்ய விரும்புகிறது. உங்களுடைய எல்லா எதிர்மறையான சக்திகளிலிருந்து, ஆம், அசுத்தத்தினுடைய எல்லா எதிர்மறையான சக்திகளிலிருந்து நீங்கள் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள சரியாக நீங்க நாளை எங்களோட இந்த கூட்டத்தில் இணைந்திருக்க வரவேற்கப்படுகிறீர்கள். பாசட், எப்படியார நான் கூட்டத்துல கலந்து கொள்ளலாம்? எங்கு நான் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறேன்? நீங்கள் இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறவராய் இந்த எல்லா ஆவிக்குரிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள் மக்களே. என தேவன் சுத்திகரிப்பை கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனா பெற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்கா? இந்த புது வருஷத்துல நீங்க இந்த நுழைந்தீங்க. பாச 2025 இன்னொரு வருடமும் உங்க வாழ்க்கையின் அழிவின் வருடமாகவா அல்லது ஆசீர்வாதத்தின் வருடமாகவா, எப்படியாக நீங்கள் வருஷத்தை இந்த பார்க்க விரும்புகிறீர்கள் அல்லது வாழ விரும்புகிறீர்கள்? நீங்க சொல்றீங்க, நான் பாச 2023, 24, 25 இல்ல வரப்போகிற வருஷம் நான் அதே வாழ்க்கை தான் வாழப்போறோம். இதான் என்னுடைய தலையெழுத்து, தான் என் விதி. தேவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஆனா நீங்க சொல்றீங்க, இல்ல பாச நான் இதை ஏற்றுக்கொள்ள விரும்பல. தேவன் சிறந்ததை கொடுக்க விரும்புறாருன்னா அவர் ஜீவனையும் பரிபூரணத்தையும் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்காருன்னா, இதோ என் வாழ்க்கையின் மீது அதை செய்ய நான் அனுமதி கொடுக்கிறேன். எனவே நாளை மாலை 7 மணிக்கு இந்த சிறப்பான விடுதலைக்கான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இந்த இணையலாம். இந்த சுத்திகரிப்பானது உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த நிஜமாக்கப்பட ஆசை. என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், என்னுடைய மகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்னுடைய கணவருக்கு இந்த பிரச்சனையானது இருக்கும், என்னுடைய குடும்பத்தார் இப்படியான சூழலை கடந்து போறாங்க, அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நண்பர்கள், உங்களோட சக தொழிலாளிகள், நீங்கள் அப்படியான ஒரு பிரச்சனை அவர்களுக்குள்ளாய் பார்க்கிறீரானா? ஒருவேளை உங்களுக்கு இப்படியான பிரச்சனை இடத்துல இருக்கலாம். இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பு உங்களுக்கு அவசியம். நீங்க உங்களுடைய பழைய வாழ்க்கையை இந்த இடத்துல அழித்து தேவனோட புது வாழ்க்கை பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசத்தில், இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பில் எங்களோடு தேவனுடைய வல்லமையை பார்க்க இணைந்திருங்கள். இதா இன்னொரு நபருக்கும் நடந்தது நான் சொல்ல முடியும். நீங்க இன்னொரு நபருடைய சாட்சி இந்த இடத்துல பார்க்கலாம். இறந்து போய் விடுவார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு நபர் தேவனாலே இந்த இடத்துல பலனையும் குணமாசலையும் பெற்றார். என்ன நடந்தது? இவருடைய வாழ்க்கை எப்படியாக இந்த இடத்துல மாறியது? இவருக்கு எந்த விடுதலையை தேவன் கொடுத்தார்? பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய ஆரோக்கியம் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு இது வரைக்கும் சரீரத்துல எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நான் எப்பவுமே வேலை செய்வேன். என் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. எனக்கு எந்த பிரச்சனையுமே என் உடம்புல இருந்தது கிடையாது. ஒரு நாள் எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிச்சது. அந்த தலைவலி வரும்பொழுது நான் மாத்திரை எடுத்துப்பேன். சாதாரணமா எல்லாரும் தலைவலிக்கு எடுத்துக்கிற மாத்திரை மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு தலைவலின்னு. இதை பத்தி நான் என் கணவர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். எனக்கு தலைவலி வரும், நான் மாத்திரை எடுத்துப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வலி போயிடும். ஆனா ஒரு நாள் நான் என் கணவர்கிட்ட வந்து சொன்னேன், என்னை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் அந்த எமர்ஜென்சி ரூம்ல இருக்கும்பொழுது அங்க எடுத்த போட்டோ தான் இது எல்லாமே. நான் ஒரு வருஷத்திலே அநேக தடவை இந்த மாதிரி இந்த எமர்ஜென்சி ரூமுக்கு போவேன். ஆனா அந்த வருஷத்துல நான் ஒரு நாள் உணர ஆரம்பிச்சேன், எனக்குள்ளாக என்னுடைய நாக்குல அந்த சுவையே தெரியாம போயிடுச்சு.
நாக்குல எனக்கு சுவையே தெரியாம போயிடுச்சு, எனக்கு காது கேட்காம போயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு எனக்கு பார்வையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா என்னால எழுந்து நடக்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் எழுந்து நிற்பேன், ஆனா அந்த இடத்துல நான் தடுமாற ஆரம்பிச்சிருவேன். நான் சமைக்கிறதுக்காக கிச்சன் போவேன். நான் சாப்பிடணும்னு நினைப்பேன், ஆனா என்னுடைய வயித்துல நான் சாப்பிடுறது எதுவுமே நிக்காது. நான் கிச்சனுக்கு போகும்பொழுது நான் செவரை பிடிச்சிட்டே இல்லை டேபிளை பிடிச்சிட்டே தான் நடப்பேன். அந்த ஸ்டவ் கிட்ட போற வரைக்கும், கிச்சனுக்குள்ள போற வரைக்கும் நான் இப்படி தான் நடந்தேன். நான் சமைக்கும் பொழுது பக்கத்துல இருக்க அந்த சிங்க் அது பக்கத்துல சாஞ்சு நிற்பேன், நான் கீழே விழுந்துராம இருக்கிறதுக்காக. என்னுடைய வேலையினால நான் அவங்களோட இருக்க முடியாது. சில நேரத்தில் அவங்க வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க. அங்கே யாருமே அவங்களோட இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் யாராவது வந்து அவங்கள பார்த்துட்டு வேணால் போவாங்க. நான் வேலையை முடித்து பிரயாணம் செஞ்சு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நான் திரும்பி வரும்போது என்னுடைய மனைவியை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். கொண்டு போகும்போது கூட அவங்க உடம்புல சக்தி இருக்காது, அவங்களால நடக்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே என் மனைவிக்கு என்ன ஆகுது? நீங்க கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் எடுத்துட்டேன். நான் அந்த நேரம் APPM எலக்ட்ரோ கார்டியோகிராம் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன். எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்தேன். HIV டெஸ்ட் கூட எடுத்தேன், எனக்குள்ள என்ன தப்பு நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதையுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் டாக்டர் சொல்லியிருந்தார், MRI ஸ்கேன் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு. என் முதுகுல நிறைய வலி எனக்கு ஏற்பட்டது. நான் நினைச்சேன் இது சாதாரணமான ஒரு முதுகு வலிதான்னு. என் தலைவலியோட சேர்த்து இந்த வலி எனக்கு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. எனக்கு சரியா தூக்கம் வராது, என்னால தூங்கவே முடியாது. நான் தூங்க போனா கூட அது விடிய காலம் 4 மணியா இருக்கும். நான் தூங்கும்பொழுது ஒரு வினோதமான நிலையில படுத்து தூங்குவேன். நான் சேர்ல உட்காந்துட்டு என்னுடைய காலை பெட்ல நீட்டிட்டு தான் தூங்குவேன். அது மட்டும்தான் எனக்கான சரியான நிலையை போல தோணுச்சு, என்னுடைய தலையை பின்னாடி சாய்ச்சிக்கிறதுக்காக. தலகாணி வச்சு என்னால படுக்க முடியாது. அப்படி நான் படுத்தேன்னா என்னுடைய பின்புறம் இருக்க தலையில பயங்கரமான வலி ஏற்படும். டாக்டர் சொல்லியிருந்தாரு, நீங்க MRI ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு. நான் அந்த ஸ்கேன் எடுத்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்கும்படியாக நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கு ஒரு கட்டி வந்திருக்கு அப்படின்னு. அதனுடைய பேர் மெனின்கியோமான்னு சொல்லியிருந்தாரு. நான் எப்பவுமே விசுவாசத்துல இருக்க ஒரு பெண்ணா இருந்தேன். நான் ஒருபொழுதும் என்னுடைய விசுவாசத்தை கைவிடல. ஆண்டவராகிய இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்ததுல இருந்து அவர்தான் என் வாழ்க்கையில முதல் நபரும் மற்றும் முக்கியமான நபரா மாறினார். எப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரோ நான் அந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்டா எனக்கு கட்டி இருக்குன்னு தெரிய வரும்பொழுது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு 5% மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நீங்க உயிர் பழைக்கன்னு. அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா கூட அதுக்கு பிற்பாடு நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்னு. அதுக்கு பிற்பாடு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. என்னுடைய செயல்களை என்னால் செய்ய முடியாது, என்னால் கேட்க முடியாது, அந்த சுவை எனக்கு மீண்டும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இறந்து போக மாட்டேன் மற்றும் எதுவுமே எனக்கு நடக்காதுன்னு. ஏன்னா உயிருள்ள தேவனை நான் சேவிக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கு, என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை பார்க்க போவாங்க டாக்டர்ஸ். ரிப்போர்ட்டில் அவங்களுடைய பேரு கீழே ஒரு சிவப்பு நேரத்தில் ஒரு கோடு கிழிப்பாங்க. இது எப்படின்னா எப்படி இருந்தாலும் இவங்க இறந்துட போகிறாங்க. சில நேரத்தில் வேறு ஒரு பேஷண்ட்ஸை அதிகமாக கவனிப்பாங்க என்னுடைய மனைவியை விட. இது எல்லாமே எனக்கு எதிர்ப்பு கொண்டு வந்துச்சு. எனவே நான் போனேன். என் குடும்பத்தாரிடத்துல என்னுடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு 3 பசங்க இருந்தாங்க. நான் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆகப்பட்டு 3 நாட்கள் அங்கதான் இருந்தேன். என்னால பேச முடியல, நடக்க முடியல. என்னுடைய உடல் அசைவுகள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. ஆனா நான் உறுதியா நம்புறேன், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இருந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், அவருடைய நாமம் மகிமைப்படும் எனக்கு தெரியும். நான் உடம்பு சரியில்லாம இருந்த அந்த நேரம் பிசாசு எப்பவுமே யோசனையை கொண்டு வருவான், உன்னால இதை ஜெயித்து வரவே முடியாதுன்னு. எல்லா நேரமுமே தோல்விகரமான எண்ணம், நான் சீக்கிரமா சாக போறேன்னு. ஆனா நான் எப்பவுமே அந்த மாதிரி அசுத்தமான யோசனை வரும்போது எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணா இருந்து நான் அந்த யோசனையை எதிர்த்து சொல்லுவேன், இல்லை நான் உண்மையாகவே உயிர் வாழ்வேன்னு. தேவனுடைய நாமத்தை நான் என் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருப்பாருன்னு நான் சொன்னேன்.
எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நான் ஏன் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும்? 3 நாளுக்கு பிற்பாடு நான் ரெட் ஜோன் எமர்ஜென்சி ரூம்ல அட்மிட் ஆயிருந்தேன். டாக்டர் வந்தாரு. அவர் சொன்னாரு இப்ப எனக்கு அவரை சிகிச்சை செய்ய போறாருன்னு. அந்த தருணத்தில் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். பரிசுத்த ஆவி தான் வந்து எனக்கு பலன் கொடுத்தார். அந்த நேரத்தில் ஆலயத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி போய் கொண்டிருந்தது. நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டேன். நான் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன்னா அந்த நேரம் இவங்களுக்கு காது கூட கேட்காம இருந்துச்சு. அந்த நேரத்தை பார்த்து நான் பீடத்து மேலே ஏறின முழு பலத்தோட ஆண்டவரை சோதிக்க. பீடத்து மேலே ஏறி நான் கேட்டது, ஆண்டவரே இவங்களை குணப்படுத்துங்க. பீடத்தில் ஏறி இறங்கின உடனே தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு டாக்டர் வந்து ஐசியூக்குள்ள போனாரு. அங்க இருக்க பேஷண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக அவர் அங்க என்ன பார்த்தார். அவர் சொன்னாரு, இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு, உங்களால அசைய முடியுதா அல்லது நீங்க குணமாகறீங்களான்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விரல்களை அசைச்சு என்ன கேட்டாரு, உங்களால பார்க்க முடியுதா என்னுடைய கை எங்க இருக்குன்னு. நான் அதை பின்தொடர்ந்து அவரை பார்த்துட்டே இருந்தேன். அவரை ஆச்சரியப்பட வச்சது என்னன்னா, நான் பேசின சத்தத்தை அவர் கேட்கும் பொழுதுதான். ஏன்னா நான் பேச முடியாம ஆயிட்டேன். என்னால எதையுமே ஒழுங்கா பேச முடியாம ஆயிடுச்சு. அவர் அந்த நேரம் சொன்னாரு, சரி நீங்க சரியாயிட்டீங்க, நீங்க உண்மையாகவே முழுமையா குணமாயிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லியிருந்தாரு, இது எவ்வளோ பெரிய கட்டி உங்களுக்குள்ளாக இருந்தது, இது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், இது எல்லாம் முடிஞ்சு கூட நாங்க நினைச்சோம் நீங்க செயல் இழந்துருவீங்கன்னு, ஆனா எல்லாத்தையுமே நீங்க மீட்டெடுத்து கொண்டீங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். இதை வச்சு நீங்க சாட்சியே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்த பிசியோதெரபிஸ்ட் என்னை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு மூளையில கட்டி வந்திருந்ததுன்னா ஒரே இரவுல எல்லாவற்றையும் அவங்க மீண்டுமாக எடுக்க முடியாது. இன்னைக்கு நான் முழுமையா குணமாயிட்டேன். நான் இப்போ வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்றேன். முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு முழுமையா குணமாக்கப்பட்டிருக்கு. நான் எதெல்லாம் இழந்து போடணும், என்னென்ன செயல்கள் என் உடம்புல இழந்து போடணும், எல்லாவற்றையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக இருக்க பரிசுத்தாவிக்கு நான் நன்றி சொல்றேன். பீடத்திலிருந்து எனக்காக வந்த வல்லமைக்காக. இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. எனவே மக்களையும் தீர்மானம் உங்களுடையது. உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து அசுத்தங்கள் இந்த இடத்துல வேலை செய்ய அனுமதி போறீங்களா, அல்லது தேவன் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த இடத்துல வேலை செய்ய அனுமதி போறீங்களா? தேவனுக்கு அனுமதி தர விருப்பம் உள்ளவராய் இந்த இடத்துல இருக்கீங்களா? தீர்மானம் தருங்க. இந்த ஆவிக்குரிய சுத்திகரிப்பின் கூட்டத்தில் எங்களோடு இணைய. தேவனாலே இந்த சுத்திகரிப்பு உங்கள் வாழ்க்கையிலே முழுமையாக்கப்படும்படி இது விசுவாசத்தில் ஜெபத்திற்கான நேரம். தேவனோடு நாம் இந்த விடுதலை கேட்கலாம். அவர் வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தெய்வாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த நபர் இந்த வார்த்தையை கேட்டார். என் தேவனை இந்த விசுவாச சாட்சிகளை இந்த இடத்துல பார்த்தார். இப்போது இவர் தன் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இதோ என் தேவனை இந்த வாய்ப்பிலே இவர் தன் வாழ்க்கையை இந்த மாற்றிக்கொள்ள உம்முடைய சர்வ வல்லமையான கரத்தின் உதவியை இந்த பெற்றுக் கொள்ளட்டும். என் தேவனை, என் ஆண்டவராக இயேசுவே, எல்லா இருள்களுக்கும், எல்லா சாபங்களுக்கும், எல்லா அசுத்தங்களுக்கும், எல்லா விதமான இருளின் வேலைகளுக்கும் விலக்கு. இந்த மக்களுடைய வாழ்க்கையை விடுதலையாக்க நீர் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் தேவனை, இந்த நபர் வாழ்க்கை மீது அதை செய்ய இவருடைய அனுமதி இடத்தில் விரும்புகிறேன். இந்த நபர் இதோ அனுமதி கொடுக்கிறவராய் தன் வாழ்க்கையின் வழிகளை உன் கைகளுக்கு பயந்தத்தில் கொண்டு வருவாரானால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் இவரை இந்த இடத்துல மாற்ற கேட்கிறேன். இந்த விடுதலை, குணமாக்கல், ஆசீர்வாதத்தை இவர் மீது இந்த இடத்தில் வெளிப்படுத்த கேட்கிறேன். என் தேவனை, நாளை இவர்கள் இந்த விசுவாசம் சுத்திகரிப்பின் கூட்டத்தில் எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருக்கும் போது இன்னும் ஏராளமானதாய் இவர்களது வாழ்க்கை மீது இந்த சுத்திகரிப்பு நடைபெறட்டும்.
எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே